நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் உடனுக்குடன் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்கள இருந்து கூட்டிட்டு போவாங்களா மாவாட்டாங்களா குலதெய்வ கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பா கூட்டிட்டு தாங்க போக போறாங்க. இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அந்த ட்விஸ்ட் வீடியோ சென்டர்ல பார்க்கலாம் வாங்க. அப்படி என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல கரெக்டா வெற்றிகரமா எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி ஒரு பக்கம் அக்கா ஒரு பக்கம் பொண்டாட்டி ரெண்டு பேரையும் அப்படியே சும்மா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ரெண்டு பேரையும் அப்படியே சும்மா ஒரு கொலாபரேட் மாதிரி பண்ணி ரெண்டு பேரையும் கூட்டின்னு போறாரு. கூட்டின்னு போறதுல ஒரு தலைப்பேனே ஒரு பக்கம் வெடிச்சிருது. நம்ம மல்லி இருந்து நான் புருஷ பக்கத்தில் தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மறுபக்கம் அந்த அன்னபூர்ணி அம்மாவும் அதே தான் சொல்றாங்க. இதோ பாருங்க மாப்பிள்ள, ஏன் பொண்ணு முன்னாடி உங்க கூட தான் உட்காரணும், உங்க அக்கா வயசான கேஸ், அவ பின்னாடி உட்கார்ந்து சின்ன சிறுசுங்க, நீங்க ஏதோ ஒண்ணு பேசிட்டு வருவீங்க. இப்படி சொன்னதை கேட்டு என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம விஜய் குழப்பத்துல இருக்காங்க. சரி மல்லி நீ ஏன் முன்னாடி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து அப்பா செம்மையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசினே வந்து வெண்பா குட்டிக்கு தூக்கம் வந்துருச்சு. உடனே அவங்க தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பதாங்க அல்ட்ராவே ஆரம்பிக்குது. நம்ம மல்லி காமெடி பண்ண, விஜய் ஒரு பக்கம் சிரிக்க, அதை பார்த்து நம்ம அன்னபூர்ணி ஒரு பக்கம் சிரிக்க. சூப்பர் மாப்பிள்ள, நீங்க ரொம்பவே காமெடி பண்றீங்க, உங்க கூட கேட்கும் போது டைம் போறதே தெரியல. இந்த மாதிரி அப்பா ட்ரிப் போயிட்டு வரணும், அப்பதான் உங்களோட இயல்பான நிலைமை திரும்பி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதான் அப்படியே சுமாறோம். ராஜேஸ்வரிக்கு ஒரு பக்கம் எரியுது பத்திக்கிட்டோம். ஐயோ என்னடா என் தம்பி இந்த அளவுக்கு ஒரு பக்கம் வலிஞ்சுன்னு இருக்கானே, டே நீ வலிஞ்சவன்லடா, நீ கெத்தானவன், அவகிட்ட நீ வலிய மாட்டேன்னு சொல்லிட்டு நீ காட்டுவான்னு பார்த்தா நீ நடனா வலிஞ்சுன்னு இருக்க. மறுபக்கம் பின்னாடி உட்காந்து ராஜேஸ்வரி ரஞ்சினா இருக்கால, ராஜேஸ்வரி பார்த்து மொரசன் இருக்கா. உங்களெல்லாம் நம்பி வந்தான் பாரு, என்ன அடிக்கணும் ஃபர்ஸ்ட், என் மாமனை நானே கைக்குள்ள போட்டு வச்சுன்னு இருப்பேன். உங்க பேச்சை கேட்டு கேட்டு இப்ப எந்த நிலைமையில் நின்று இருக்கேன் பாத்தீங்களா, வாழ்வே மாயம் அப்படின்ற நிலைமையில் நின்று இருக்கேன். இனிமே என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் ஒன்னும் புரியலே, கடவுளே நமக்கு மட்டும் ஏண்டா இந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பின்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது, இதை எப்படி சமாளிக்க போறாங்க, இதை எப்படி சமாளிக்க ஒரு பக்கம் அந்த பிரச்சனையை மேலும் 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 குறைச்சின்னு வர போறாங்க அப்படின்றது தான் கதையே. சரி இன்னொரு இங்க ட்விஸ்ட் தரேன்னு சொல்லிட்டு நான் சென்டர்லேயே சொல்லியிருந்தேன். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தேன், குலதெய்வம் கோயிலுக்கு போறாங்களே, இந்த போற வழியில வண்டி பஞ்சர் ஆக போகுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த பஞ்சர் ஆகிறதுக்கான முக்கியமான ரீசன், கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி எந்த ஒரு தடங்களும் நடக்கூடாது. அப்படி தடங்கள் நடந்துச்சுன்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிரதிபலிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்காங்க. இதை தான் அவங்க பிளானா வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு போலீஸ் அம்மையார் 4-5 பேரை வர வச்சு, இவளை எதுக்கு கூட்டினாந்தீங்க, இவ இந்த இடத்துக்கு வரவே கூடாது, இவ சரியான கேடுகட்டவை, இவளுக்கு ராசி எதுவுமே இல்லை, இவளோட ராசிக்கு இந்த பக்கம் வந்தா இந்த அம்மனுக்கு தான் இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அடிச்சு விட்றாங்க. இதை கேட்டதான் அப்படியே மல்லிக்கு ஒரு பக்கம் கஷ்டமா. இந்த விஜய் ஏற்று பேசுறாரு, சாமி தேவையில்லாம வார்த்தை வச்சுக்காதீங்க, யாருமே யாரோ ஒருத்தரும் இது இல்லை, எல்லாருக்கும் ஒரு லெவல் தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரியெல்லாம் நடந்துன்னு இருக்குங்க. இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் ஒரு காலம் இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் சமாளிக்க தான் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு ட்விஸ்ட்டு ஒன்று தர போகிறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் மல்லிகை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ராஜேஸ்வரி பேசுகிறாங்க, அப்போ கூட எந்த ஒரு காதலியே வாங்கலைங்க. ஒரு பக்கம் அக்கா சொல்கிறது இருக்கட்டும், அக்கா எதுவும் பேசக்கூடாது, அவர் சொல்கிறத காதலி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு சைலண்டாகவே இருக்காரு. அவர் சைலண்டாக இருக்கிறது தான் எங்கள் ப்ளஸ் பாயிண்டாகவே இருக்குது. இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் பரவாயில்ல, எப்படியும் நம்ம விஜய் ஒரு பக்கம் திருந்திட்டாரு, இதுக்கப்புறம் மல்லியோட காலம் தாண்டா, மல்லி நீ அடிச்சு ஆடு மல்லி, அதான் சொல்லுவாங்களே கபிலா நீ அடிச்சு ஆடு கபிலா, இது உன் காலம் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லியோட காலங்க. இதுக்கு மேலே மல்லியை யாராலும் கையில் பிடிக்க முடியாது. மல்லியோட ஆட்டம் இனிமேல் அதிரடியான ஆட்டமாக இருக்கும்போது, ராஜேஸ்வரியோட ஓட்டம் இனிமேல் கம்மியாக இருப்போது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஞ்சிதா சொல்லவே தேவையில்ல, தான் அம்மா வீட்டை பார்த்து ஓட போகிறாங்க, ஓடுறா ராஜா ஓடுறான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் புது கேரக்டர் உள்ளே இறக்க போகிறாங்க. பழைய கேரக்டர் தான், இப்போ புது கேரக்டர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதத்தோட பாட்டி தாங்க. அவங்க வந்தால் கொஞ்சம் வெள்ளத்தனமோ வெள்ளித்தனமோ அல்ட்ராவாக இருக்கும். ஏன்னா அவங்க லுக்கே கொஞ்சம் அப்படியே சும்மா வெள்ளித்தனத்துக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அவங்க லுக்கை வச்சே நாமளே ஒரு பக்கம் கெஸ் பண்ணிடலாம், ஓ இந்த மாதிரியா, ஓ இப்படியெல்லாம் பிரச்சனை வரப்போறான்னு சொல்லிட்டு. நம்ம ராஜேஸ்வரி மாதிரி சப்பையா புடவே மாத்துறது, அதை மாத்துறது, குண்டா மாத்துறது, இந்த மாதிரியெல்லாம் இல்லை, பண்ணா அல்ட்ராவா வேற லெவலில் பண்ணிட்டுருவாங்க. இதுக்கு முன்னாடி திருட்டு பள்ளியெல்லாம் 10 லட்சம் காணும் 20 லட்சம் காணும் சொல்லிட்டு திருட்டு பள்ளியே போட்டவங்க அவங்களாம் வேற லெவலில் அப்படியே சும்மா அவங்க லெவலில் ஐயாக்கம் தான் யோசிப்பாங்க. நம்ம ராஜேஸ்வரி மாதிரி சப்பையெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி யோசிச்சாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பக்கம் கோவப்படுறாரு அந்த விஜயை நம்ம என்ன சொல்றது சொல்லுங்க பார்க்கலாம். அவரை சொல்றதுக்கு வார்த்தையும் ஒன்றும் இல்லை, ஒரு வாக்கியமும் இல்லை. இந்த ஒரு சமயத்தில் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க, நம்ம மல்லிக்கு சப்போர்ட் பண்ண போறாரா என்ன பண்ண போறாரு அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவை புதுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குற புதுசாக பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்த நம்பருக்கு.